ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരോടും പ്രിയപ്പെട്ട എല്ലാവരോടുമുള്ള നന്ദിയും സ്നേഹവും കടപ്പാടും പ്രാരംഭമായിട്ട് അറിയിക്കുന്നു. பிரியமான சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். നമ്മൾ ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായത്തിന്റെ 20-ാമത്തെ വാക്യവും 21-ാം വാക്യവും ഒക്കെ ചിന്തിക്കുകയായിരുന്നു. நாம் கலாத்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 20 மற்றும் 21வது வசனத்தை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். കഴിഞ്ഞ ദിവസം നമ്മൾ അതിന്റെ ആദ്യ ഭാഗം ഇങ്ങനെ ചിന്തിച്ചു. நேற்றைய தினத்திலே அதுடைய முதல் பாகத்தை நாம் இவ்வண்ணமாய் சிந்தித்தோம். അവിടെ നമ്മൾ കണ്ടത് ഞാൻ ക്രിസ്തുവിനോട് കൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു, ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, ക്രിസ്തു അത്ര എന്നിൽ ജീവിക്കുന്നു. அங்கே நாம் பார்த்தது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். നമ്മളെ വിശ്വാസികളായ നമ്മള് പറയുന്നു, നമ്മളല്ല ജീവിക്കുന്നത്, കർത്താവാ ജീവിക്കുന്നത്. விசுவாசிகளா இருக்கிற நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்பொழுது பிழைப்பது நாம் அல்ல, நமக்குள் கிறிஸ்து இருந்து பிழைக்கிறார் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். ഞാൻ ജീവിക്കുന്നില്ല എന്നാ പറയുന്നത്. அப்படி என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பிழைப்பது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல என்று நாம் சொல்லுகிறோம். പക്ഷേ പിന്നെ നമ്മൾ ജീവിക്കുന്നുണ്ടല്ലോ. அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் வாழ்கிறோம் என்றுதானே அதற்கு அர்த்தம். ആ കാര്യമാണ് തുടർന്ന് പറയുന്നത്. அதுடைய காரியத்தை தான் அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഇപ്പോൾ ഞാൻ ജഡത്തിൽ ജീവിക്കുന്നതോ എന്നെ സ്നേഹിച്ച് എനിക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ദൈവപുത്രങ്കിലുള്ള വിശ്വാസത്താൽ അത്രേ ജീവിക്കുന്നത്. நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ, என்னுடைய மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். അപ്പൊ നോക്കുക, നമ്മള് പറഞ്ഞത് നമ്മളെ കർത്താവിനോടൊപ്പം മരിച്ചു, കർത്താവാ ജീവിക്കുന്നത്. ஆகவே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரோடு கூட சிலுவில் அறையப்பட்டு விட்டோம், இப்பொழுது கர்த்தர் நமக்குள் இருந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிழைக்கிறார். എങ്കിലും യാഥാർത്ഥ്യം നമ്മൾ ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്നിടത്തോളം നമ്മൾ തന്നെ പിന്നെ ജീവിക്കുന്നത്. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது அதோட யதார்த்தம் என்னவென்று சொன்னால், நாமல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். നമ്മൾ തന്നെ രാവിലെ എണ്ണീറ്റ് ഓഫീസിൽ പോകുന്നത്, நாமல்லவா காலையில் எழுந்து நம்முடைய அலுவலகத்திற்கு போய் வருகிறோம். വൈകുന്നേരം വന്ന് റേഷൻ കടയുടെ ക്യൂവിൽ കാത്തു നിൽക്കുന്നത് നമ്മൾ തന്നെ. വൈകുന്നേരം റേഷൻ കടയുടെ ക്യൂവില് അരിക്ക് വേണ്ടി ரேஷன் கடையில போய் அரிசிக்காக காத்து கிடப்பது நாம் அல்லவா. കുഞ്ഞുങ്ങളെ വഴക്ക് പറയുന്നതും നമ്മൾ തന്നെ. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசுகிறது அல்லது அவளுடைய காரியங்களை சுட்டி காண்பிப்பது நாம் அல்லவா. പ്രിയപ്പെട്ടവരെ, അതൊരു യാഥാർത്ഥ്യമാണ്. அப்படி என்று சொன்னால் அதுதான் யதார்த்த நிஜம் அதுதான். പക്ഷേ അവിടെ കണ്ടോ, ഞാനിപ്പോൾ ജീവിക്കുന്നതോ എന്നെ സ്നേഹിച്ച് എനിക്ക് വേണ്ടി ജീവൻ നൽകിയ കർത്താവിലുള്ള വിശ്വാസത്താലാണ് ഞാൻ തന്നെയാണ് ജീവിക്കുന്നത്. ஆனால் இங்கே நாம் கவனமாய் பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். നമ്മള് കഴിഞ്ഞ ദിവസം 3 വിവാഹങ്ങളെ കുറിച്ച് പറഞ്ഞു. நாம் நேற்றைய தினத்திலே 3 திருமணத்தை குறித்து தான் நாம் பார்த்தோம். ആദ്യത്തെ വിവാഹത്തിലെ പാപം പഴയ മനുഷ്യൻ തന്നെ, ഭർത്താവ് തന്നെ മരിച്ചു. முதல் திருமணத்திலே பாவமாகிய அந்த பழைய மனுஷன் அவன் மரித்து போனான். രണ്ടാമത്തെ കാര്യത്തില് എന്താ സംഭവിച്ചത്? இரண்டாவது திருமணத்திலே நடந்தது என்ன? കർത്താവാണെന്ന് വിചാരിച്ച് ന്യായപ്രമാണത്തെ വിവാഹം ചെയ്ത ഭാര്യയാണ് നമ്മൾ. கர்த்தர் என்று தவறுதலாக எண்ணி நியாய பிரமாணத்தை போய் திருமணம் செய்து கொண்ட மனைவிதான் நாம். പക്ഷെ ആ വിവാഹത്തിൽ നിന്ന് മാറാൻ വേണ്ടി നമ്മൾ മരിച്ചു. ஆனால் அந்த திருமணத்திலிருந்து விடுபடுவதற்காக நாமே அந்த இடத்திலே மரித்து போய்விட்டோம். നാം മരിച്ചിട്ട് മൂന്നാമത്തെ വിവാഹത്തിൽ എന്താ? മൂന്നാമത്തെ വിവാഹത്തിൽ കർത്താവിന് നമ്മള് ഭർത്താവായി സ്വീകരിച്ച് പിന്നെയും ജീവിക്കുകയാണ്. நாம் மரித்த பிற்பாடு 3வது திருமணத்திலே என்ன நடந்தது?
கர்த்தர் கர்த்தரை நம்முடைய கணவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் வாழ ஆரம்பித்தோம். അപ്പൊ ആ മൂന്നാമത്തെ വിവാഹത്തിൽ ഏർപ്പെട്ട ഭാര്യയെ പോലാണ് ഇന്ന് നമ്മൾ എന്ന് ചിന്തിക്കുക. ஆகவே இப்பொழுது நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்றாவது திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிற ஒரு மனைவியை போல்தான் நாம் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. അവള് ന്യായപ്രമാണത്തിന് മരിച്ചു എന്നുള്ളത് ശരിയാണ്. പക്ഷെ ഇപ്പോഴും കർത്താവിന്റെ മണവാട്ടിയായിട്ട്, ഭാര്യയായിട്ട്, കാന്തയായിട്ട് അവള് ജീവിക്കുന്നുണ്ട്. அவள் நியாய பிரமாணத்திற்கு மரித்தது சரிதான் என்றாலும் கூட, இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு மணவாட்டியாக, ஒரு மனைவியாக, அவருடைய நாயகியாக இப்பொழுதும் அவள் பிழைத்திருக்கிறாள் என்பதுதான் உண்மை. ഇപ്പൊ അങ്ങനെ ജീവിക്കുമ്പോ എന്താ വേണ്ടത്? இப்படி இவள் வாழும் பொழுது இவளுக்கு தேவையான காரியம் என்னவாக இருக்கிறது? ഓ, കഴിയുന്നിടത്തോളം തന്നെ സ്നേഹിച്ച് തനിക്ക് വേണ്ടി ജീവൻ നൽകി. അങ്ങനെയാണ് കർത്താവിനെ കുറിച്ച് ഇവിടെ പറഞ്ഞേക്കുന്നത്. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னை நேசித்து தனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ആ കർത്താവിനോടുള്ള സ്നേഹത്തെ പ്രതി കഴിയുന്നിടത്തോളം കർത്താവിന് യോഗ്യയായ ഭാര്യയായിട്ട് ജീവിക്കാനുള്ള വിശ്വാസത്താലുള്ള ശ്രമമാണ്. அந்த கர்த்தருடைய அன்பை நினைத்து முடிந்தளவு விசுவாசத்தோடு கூட அவருக்கு மனைவியாக வாழ்கிற ஒரு விசுவாசத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. കണ്ടോ, തൻ ഒരു വിവാഹ ജീവിതത്തെ കുറിച്ച് പഠിച്ചിട്ടുള്ള ഒരു ഒരു ചിന്തകൻ ഇങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த திருமண வாழ்க்கை குறித்து நன்கு படித்த ஒரு நபர் அதை இப்படியாக சொல்லி இருக்கிறார். ഭാര്യയും ഭർത്താവും കൂടെ 50 വർഷം ഒന്നിച്ച് ജീവിച്ചു എന്നിരിക്കട്ടെ. ஒரு கணவன் மனைவி 50 வருடம் ஒன்றாக குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். അവര് കല്യാണം കഴിക്കുമ്പോൾ രണ്ടുപേരും പരസ്പര വിരുദ്ധമായ രണ്ട് ധ്രുവങ്ങളിലായിരുന്നു. ഒരാൾ വടക്കോട്ടെങ്കിൽ മറ്റേയാൾ തെക്കോട്ടായിരുന്നു. அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலே அவர்கள் 2 கோடிகளிலே இருக்கிறவர்களாக, அதாவது ஒரு நபர் வலது கோடியிலும் மற்றொரு நபர் இடது கோடியிலும் நிற்கிற ஒரு நபர்களை போல அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். പക്ഷെ 50 കൊല്ലം ഒരു കൂരയ്ക്ക് കീഴിൽ ഒന്നിച്ച് ജീവിച്ചു കഴിഞ്ഞപ്പം 50 വർഷം കഴിഞ്ഞപ്പോ എന്താ, രണ്ടുപേരുടെയും താല്പര്യങ്ങൾ ഏതാണ്ട് ഒരുപോലെ. ஆனால் 50 வருடங்கள் அவர்கள் ஒன்றாக குடும்ப வாழ்க்கையை நடத்திய பிற்பாடு அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒருவருக்கொருவர் ஒன்று போல் ஆகி விடுகிறது. നമ്മളും കർത്താവിനോടൊപ്പം വിശ്വാസത്താൽ നമ്മൾ ജീവിച്ചാൽ കുറച്ച് കഴിയുമ്പോൾ പല കാര്യത്തിലും നമ്മൾ നമ്മുടെ ഭർത്താവായ കർത്താവിന്റെ സ്വഭാവത്തോട് അനുരൂപപ്പെട്ടുകൊണ്ടേയിരിക്കും. நாமும் இப்படி கர்த்தரோடு கூட அதிகமாய் தொடர்ந்து நாம் விசுவாசத்தாலே, அவரை பற்றும் விசுவாசத்தாலே நாம் வாழும் பொழுது அவருடைய சுவாபம் நமக்குள்ளாக அதிகமாய் பெருகிவிடும். പ്രിയപ്പെട്ടവര്, റോമർ 8:29 നമുക്ക് CFC-കാർക്ക് വളരെ ഹൃദയത്തോട് ചേർത്ത് പിടിച്ചിട്ടുള്ള ഒരു വാക്യമാണ്. பிரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரத்தின் 29வது வசனமானது CFC விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. അവന്റെ സ്വഭാവത്തോട് നമ്മൾ അനുരൂപപ്പെടുക. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபப்பட வேண்டும் என்பதே அந்த காரியம். നമ്മള് വിശ്വാസത്താൽ കർത്താവിനോടൊപ്പം ജീവിക്കുമ്പോൾ, நாம் விசுவாசத்தினாலே நாம் கர்த்தரோடு கூட இணைந்து வாழும் பொழுது നമ്മള് പതുക്കെ പല കാര്യങ്ങളിലും താല്പര്യങ്ങൾ ഒരേപോലെ വരും. கொஞ்சம் கொஞ்சமாக அநேக காரியங்களே கர்த்தருடைய விருப்பத்தை போலவே நம்முடைய விருப்பம் மாறிவிடும். കർത്താവിനോടൊപ്പം ഈ ഭൂമിയിലായിരുന്ന കർത്താവിന്റെ പ്രിയപ്പെട്ട ശിഷ്യനായ പത്രോസ് ഈ കാര്യത്തെക്കുറിച്ച് ഇങ്ങനെ പറയുന്നു. கர்த்தரோடு கூட இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவரோடு கூட இருந்த பிரியமான சிஷ்யனாகிய பேதுரு இந்த காரியத்தை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். 1 പത്രോസ് 1-ാം അധ്യായം 15-16 വാക്യങ്ങൾ വളരെ പ്രസിദ്ധമാണ്. 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 15 மற்றும் 16வது வசனம் மிகவும் ஒரு பிரபலமான வசனமாக இருக்கிறது. പത്രോസ് എന്താ പറയുന്നത്? നമ്മൾ അങ്ങനെ ഒന്നിച്ച് നമ്മുടെ കർത്താവുമായിട്ട് ജീവിച്ചാൽ നമുക്ക് എന്ത് പറ്റും? நாம் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை பின்பற்றி நாம்
வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்கும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். രണ്ട് കാര്യങ്ങളാണ് ഇവിടെ പറയുന്നത്. ரெண்டு காரியங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. നിങ്ങളെ വിളിച്ച വിശുദ്ധന് ഒത്തവണ്ണം അനുസരണമുള്ളവരായിട്ട് നിങ്ങൾ തീരും. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தர்களாக மாறுகிற ஒரு காரியம். തുടർന്ന് 16-ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, தொடர்ந்து 16வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். ഞാൻ വിശുദ്ധനാകയാൽ നിങ്ങളും വിശുദ്ധരായിരിப்பீர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீங்களும் பரிசுத்தர்களாக வாழுங்கள். കർത്താവാണ് പറയുന്നത്. இதை கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். കണ്ടോ, എന്റെ സ്വഭാവത്തോട് അനുരൂപപ്പെടണമെന്നാണ് കർത്താവ് അവിടെ പറയുന്നത്. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய சுவாபத்திற்கு ஒத்த சுவாபத்திலே நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டுதான் அவர் சொல்லுகிறார். അപ്പൊ വിശ്വാസത്തിൽ നമ്മൾ ഈ ജീവിതം തുടർന്നാൽ എന്ത് സംഭവിക്കും? ஆகவே அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு கூட இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழும் பொழுது நமக்குள் என்ன நடக்கும்? നമ്മളൊരു പൂർണ്ണ ഹൃദയമുള്ളവരും ആത്മാർത്ഥതയുള്ളവരുമാണെങ്കിൽ நாம் முழு இருதயம் கொண்டவர்களாக ஒரு ஆவிக்குரிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் നമ്മളെ വിളിച്ച വിശുദ്ധന് ഒത്തവണ്ണമായി തീരും. நம்மை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போலவே நாமும் பரிசுத்தர்களாக மாறிவிடுவோம். അവിടുന്ന് വിശുദ്ധനാകുന്നത് പോലെ നമ്മൾ വിശുദ്ധരാകുവീൻ എന്ന ആഹ്വാനം നമ്മുടെ ജീവിതത്തിൽ പല നിലകളിലും യാഥാർത്ഥ്യമായി തീരും. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளையானது நம்முடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே அது நிஜமாக மாறிவிடும். നമ്മൾ ഇതൊക്കെ പത്രോസിന്റെ ലേഖനത്തിൽ നിന്ന് പറയുമ്പോൾ ഇവിടെ ഒരു വൈരുദ്ധ്യമുണ്ട്. இந்த பேதுருடைய நிருபத்திலே நாம் இதை பார்க்கும் பொழுது இதுல ஒரு காரியத்தை நாம் சேர்த்து பார்க்க முடியும். ഇവിടെ ഈ ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം 11 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നിങ്ങളൊന്ന് വായിച്ചു നോക്ക്. இந்த கலாத்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நீங்கள் சற்று வாசித்து பாருங்கள். അവിടെ പത്രോസിനെ കുറിച്ച് ചില കാര്യങ്ങൾ പൗലോസ് തുറന്നങ്ങ് പറയും. இங்கே பேதுருவை குறித்ததான சில குறைபாடுகளை பவுல் வெளிப்படையாக சொல்லுகிறார். ഈ പത്രോസിന്റെ കാര്യം പറഞ്ഞ പശ്ചാത്തലത്തിലാണ് നമ്മള് ന്യായപ്രമാണത്തിന് നമ്മൾ മരിച്ചെന്നും ഒക്കെ തുടർന്ന് പൗലോസ് ഈ കാര്യം പറയുന്നു. பேதுருவிடத்திலே பவுல் சொன்ன இந்த காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி தான் அதற்கு பின்பதாக அவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்து விட்டோமே என்று பவுல் சொல்லுகிறார். പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, അവിടെ പത്രോസിന്റെ ജീവിതത്തിൽ തന്നെ വിളിച്ച വിശുദ്ധന് അനുരൂപമാകാതെ സംഭവിച്ച ഒരു കാര്യം പറഞ്ഞിട്ടാണ് ഇവിടെ കണ്ടോ ഇവിടെ പറയുന്നത്, നിങ്ങൾ ക്രൂശിക്കപ്പെട്ടു, ന്യായപ്രമാണത്തിന് മരിച്ചു, ഇനിയും വിശ്വാസത്താൽ കർത്താവിനോടൊപ്പം ജീവിക്കുക എന്നൊക്കെ പൗലോസ്. இங்கே பேதுருவை தான் பரிசுத்தர் ஆக வேண்டும் என்று சொல்லி அழைத்த அந்த விஷயத்திலே அவன் அப்படி ஆகாமல் போன அல்லது நடந்த ஒரு வீழ்ச்சியை அங்கே சுட்டி காண்பித்து விட்டு நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்து விட்டு ஆயிற்று என்று சொல்லிதான் அந்த 20வது வசனுடைய காரியங்கள் எல்லாம் தொடர்ந்தேச்சியாக சொல்லப்படுகிறது. എന്താ പത്രോസിന് പറ്റിയ പരാജയം? இந்த இடத்திலே பேதுருவுக்கு நடந்த தோல்வி என்ன? 11 മുതലുള്ള വാക്യങ്ങള് വായിച്ചു പോയാൽ നമ്മൾ അത്ഭുതപ്പെട്ടു പോകും. 11வது வசனம் துவங்கி இருக்கிற சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் சற்று வியப்படைந்து போய்விடுவோம். അന്ന് ആദ്യ സഭയില് യഹൂദന്മാരായിരുന്നു ആദ്യകാലത്ത് വിശ്വാസികളായിട്ട് ഉണ്ടായിരുന്നു. ஆதி திருச்சபையிலே அந்த நாட்களிலே முதலாக சபையிலே யூதர்கள் தான் முதலாவதாக சபையிலே சேர்ந்தார்கள். ആ യഹൂദന്മാര് തീവ്രതയുള്ളവര് ക്രിസ്ത്യാനികളായിട്ടും അവര് പറഞ്ഞു, നമ്മള് ന്യായപ്രമാണത്തിലെ ഭക്ഷണ മര്യാദകളൊക്കെ നമ്മൾ പാലിക്കണം, എല്ലാമൊന്നും നമുക്ക് കഴിക്കാൻ ഒക്കുകയില്ല, ഇങ്ങനെയൊക്കെയുള്ള കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களான பிற்பாடும் கூட நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் அல்லது புசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற சில சடங்கு ஆச்சாரங்களை நாம் பின்பற்றவும் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பின்னணி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். പത്രോസിനറിയാം അങ്ങനെ യഹൂദനെന്നോ യവനെന്നോ വ്യത്യാസമില്ല,
കർത്താവിൽ വിശ്വസിച്ചവരെല്ലാം ഒന്നിച്ചാണ് പോകേണ്ടത്. ഒന്നിച്ച് ഭക്ഷണം കഴിക്കണം, ഒരേപോലെ ജീവിക്കണം. பேதுருவுக்கு தெரியும் கர்த்தரை பொறுத்த மட்டிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து சாப்பிட முடியும் என்கிற சத்தியத்தை எல்லாம் பேதுரு ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 10-ാം അധ്യായത്തില് ജാതികളുടെ ഇടയിൽ സുവിശേഷമായി പോകാൻ ദൈവം നിയോഗിച്ചത് ഈ പത്രോസിനെ ആയിരുന്നല്ലോ. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 10-ാം അധ്യായത്തിൽ ഈ ജാതികളുടെ ഇടയിൽ ആദ്യമായി സുവിശേഷം കൊണ്ടുചെല്ലാനായിട്ട് ദൈവം നിയോഗിച്ചത് ഈ പത്രോസിനെ ആയിരുന്നു. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், முதலாக புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கு தேவன் முதலாக பேதுருவை தான் பயன்படுத்திய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. അവിടെ പത്രോസിന് ഒരു ദർശനം ദൈവം നൽകുന്നു. அங்கே பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். ഒരു മുകളിൽ നിന്ന് ഒരു തുപ്പട്ടി ഇറങ്ങി വരുന്നു, അതിൽ പലതരം മൃഗങ്ങളും ജീവജാലങ്ങളും. பரத்திலிருந்து 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அதிலே பலவித காட்டு மிருகங்கள், இன்னும் பல விதமான மிருகங்கள் அதிலே இருக்கிற ஒரு தரிசனத்தை பேதுரு கண்டார். ദൈവത്തിന്റെ വാക്കുകൾ പറയുന്നു, പത്രോസേ നീ എഴുന്നേറ്റ് ഇതിനെ എല്ലാം അറുത്ത് തിന്നുക. தேவனுடைய வசனம் பேதுருவினிடத்திலே இப்படியாக தான் சொல்லப்பட்டது, பேதுருவே நீ எழுந்திருந்து இவைகள் எல்லாம் நீ அடித்து புசி. അപ്പൊ പത്രോസ് നോക്കിയപ്പം യഹൂദന് നിക്ഷിപ്തമായ ചില മൃഗങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അപ്പൊ പത്രോസിന് വിഷമമായി. ஆனால் பேதுரு அந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்த பொழுது யூதர்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருந்த போசிக்க கூடாது, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட சில மிருகங்கள் அதில் இருக்கிறதை பேதுரு பார்த்தார். அதன் நிமித்தம் அவர் கவலை அடைந்தார். അപ്പോ ദൈവാത്മാവ് തുടർന്നും പറയുന്നു, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார், ദൈവം ഇതിനെല്ലാം വിശുദ്ധമായിട്ട് പ്രഖ്യാപിച്ച, നീ അതുകൊണ്ട് ഇതിന്റെ തരംതിരിവൊന്നും നോക്കണ്ട, എല്ലാത്തിനെയും ഒരേപോലെ ഉൾക്കൊള്ളുക. பாருங்கள், தேவன் இவை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கி விட்டார். ஆகவே நீ அதை மறுபடியும் அசுத்தம் என்று நீ எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க வேண்டாம். தேவன் சொன்னது போல இவைகள் எல்லாவற்றையும் நீ அடித்து புசி என்று சொல்லிவிட்டார். എന്താണ് ആ പറഞ്ഞതിന്റെ ആന്തരാർത്ഥം? എന്താണ്? ஆகவே சொல்லப்பட்ட காரியத்தினுடைய ஒரு உள்ளான அர்த்தம் என்ன? അതെന്ന് പറയുന്നത്, அப்படி சொல்லப்படுவதனுடைய அர்த்தம், ഈ സഭയില് ഇതേവരെ യഹൂദന്മാരായിരുന്നെങ്കിൽ ഇനിയും യവനരും ജാതികളും എല്ലാം വരാൻ പോവുക. இப்பொழுது சபையிலே முதலாக யூதர்கள் வந்திருந்தாலும் கூட இனிமேல் அங்கே கிரேக்கர்கள் அல்லது புறஜாதிகள் என்று இன்னும் பலர் சபையிலே சேர்க்கப்பட போகிறார்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. അവരോടൊന്നും ഒരു വേർതിരിവും ഉണ്ടാകരുത്, എല്ലാവരും ഒരേപോലെ തന്നെ പോണം. ஆகவே உங்களுக்குள்ளாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாதபடிக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது. എല്ലാത്തിനെയും ദൈവം ശുദ്ധീകരിച്ചിരിക്കുന്നു. ദൈവം ശുദ്ധമെന്ന് പറഞ്ഞതിനെ നീ അശുദ്ധമെന്ന് എണ്ണരുത്. தேவன் எல்லாவற்றையுமே சுத்தமாக்கி விட்டார். ஆகவே தேவன் சுத்தமாக்கின காரியத்தை நீ அசுத்தமாக எண்ணாதே. അപ്പൊ നോക്ക്, അങ്ങനെയുള്ള പത്രോസിനാണ് ഇവിടെ ഗലാത്യർ 2:11 മുതൽ പറയുന്ന ആ പ്രശ്നം സംഭവിക്കുന്നത്. பாருங்கள், இப்பேற்பட்ட பேதுருவுக்கு தான் கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனங்களில் இருக்கிற சில வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனை ஏற்படுகிறது. എന്താ അവിടെ സംഭവിച്ചത്? அங்கே என்ன நடந்தது? അന്ത്യോക്യയിൽ നിന്ന് യഹൂദന്മാരായ ചിലര് വരുന്നത് വരെ പത്രോസ് ഈ ജാതികളായ விசுவாசிகளுமாயிட்டு சேர்ந்து பட்சிக்குமாയിരുന്നു. அந்தியோக்கியாவிலிருந்து சில யூத விசுவாசிகள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் பேதுரு புறஜாதிகளிலிருந்து வந்த விசுவாசிகளோடு கூட அவர் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். അന്നേരം ആ ഒരു രംഗത്ത് ഇവര് വന്നപ്പോ പത്രോസിന് ഒരു ചെറിയ പേടിയായി. அந்த சந்தர்ப்பத்திலே யூதர்கள் அந்த இடத்திலே வந்த பொழுது அவர்களை பார்த்த மாத்திரத்திலே பேதுருடைய இருதயத்திலே ஒரு பயம் உண்டாயிற்று. ഈ യഹൂദ വിശ്വാസികൾക്ക് എന്തു തോന്നും എന്ന് കരുതി പത്രോസ് ഈ ജാതികളിൽ നിന്ന് വന്നവരോട് ചേർന്ന് ഭക്ഷണം കഴിക്കുന്നത് പതുക്കെ നിർത്തി താൻ ആ നിലയിൽ ഒരു മുഖംമൂടി അണിയുന്നത് പോലെയാണ് ഇതെല്ലാം ശ്രദ്ധിച്ചു കൊണ്ടിരുന്ന പൗലോസിന് തോന്നിയത്. பாருங்கள், பேதுரு இந்த புறஜாதிகளிடத்திலிருந்து வந்த விசுவாசிகளோடு கூட போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறதை யூத விசுவாசிகள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு அவர் சற்று அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து போனது. ஒரு முகமூடி அணிய ஆரம்பித்த அந்த காரியத்தை சுட்டி காண்பித்துதான் இங்கே பவுல் சொல்லுகிறார்.
അതിന്റെ 13-ാം വാക്യം നോക്കുക. அதோடைய 13வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். പൗലോസ് പറയുകയാണ്, ബർന്നബാസ് പോലും ഈ പത്രോസിന്റെ കാപട്യം കണ്ട് പതുക്കെ അവനും ഇവനിൽ നിന്ന് അകന്ന് പത്രോസിനെ പോലൊക്കെ പെരുമാറാൻ തുടങ്ങി. இந்த இடத்திலே பேதுருனுடைய மாயமாலத்தினாலே பர்னபாவும் இழுப்பி உண்டு அந்த புறஜாதிகளிலிருந்து அவனும் விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. കാര്യങ്ങൾ ഭംഗിയായിട്ടല്ല പോകുന്നത് എന്ന് പൗലോസിന് മനസ്സിലായപ്പോ காரியங்கள் அங்கே சரியாக நடக்கவில்லை என்று பவுல் கண்டறிந்த பொழுது പൗലോസ് പരസ്യമായിട്ട് എല്ലാവരുടെയും മുമ്പിൽ വെച്ച് പത്രോസിനോട് കൺഫ്രണ്ട് ചെയ്യുന്നതാണ് നമ്മൾ കാണുന്നത്. அந்த இடத்துல எல்லோருக்கும் முன்பதாக பொதுவெளியிலே பகிரங்கமாக பவுல் பேதுருவை கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். ഇത് ക്രിസ്തീയ സഭയാണ്. ഇവിടെ നീ യഹൂദ മര്യാദ പ്രകാരം ആളുകളെ രണ്ട് തട്ടിൽ കാണുന്നത് ശരിയല്ല, അത് കപടമാണ്. இது கிறிஸ்துனுடைய சபையாக இருக்கிறது. இந்த இடத்துல யூதர்கள் புறஜாதிகள் என்கிற ஒரு வித்தியாசத்தை நீர் பார்ப்பது மாய்மலமா இருக்கிறது. அவர்களை நீர் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம் என்று அவர் அங்கே பேதுருவிடத்திலே சொன்னார். നോക്ക്, ഈ കൂട്ടത്തിൽ പത്രോസാണോ പൗലോസാണോ സീനിയർ? நீங்க சொல்லுங்க, இந்த கூட்டத்துல இப்ப இருக்கிறதுல பவுல் சீனியரா அல்லது பேதுரு சீனியரா? പത്രോസാ സീനിയർ. പത്രോസിലെ കൂടെ ആണ് സഭയുടെ തുടക്കമൊക്കെ വന്നത്. இங்கே இந்த பேதுரு தான் சீனியரான ஆளு. ஏன்னா இந்த பேதுரு மூலமா தான் தேவன் சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆரம்பித்தார். എന്നാൽ പൗലോസ് മനസ്സിലാക്കി ദൈവ പ്രമാണം അനുസരിച്ചല്ല പോകുന്നതെന്ന് മനസ്സിലാക്കിയപ്പോൾ പൗലോസ് ഒരു മടിയും കൂടാതെ സീനിയറായ പത്രോസിനെ കൂടെ എതിർത്ത് നിൽക്കുന്നതാണ് നമ്മൾ ഇവിടെ വായിക്കുന്നത്. ஆனால் இங்கே சபையிலே காரியங்கள் சரியாக போகிறதில்லை என்பதை பவுல் கண்ட மாத்திரத்திலே தயக்கம் இல்லாமல் பேதுருவை கடிந்து கொள்ளுகிற காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். പത്രോസിന് തന്റെ തെറ്റ് മനസ്സിലായി. പൗലോസ് അത് കൺഫ്രണ്ട് ചെയ്ത് കഴിഞ്ഞപ്പോൾ பேதுரு തെറ്റ് മനസ്സിലായി. பவுல் தன்னுடைய தவறை சுட்டி காண்பித்த பொழுது தன்னுடைய தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை இப்பொழுது பவுலுக்கு பேதுருவுக்கு புரிந்து விட்டது. ഞാൻ പറയാൻ വന്നത്, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், പത്രോസ് പറയുക, നമ്മളെ വിളിച്ച വിശുദ്ധൻ ഒത്തവണ്ണം നമ്മൾ വിശുദ്ധരായിട്ട് നിൽക്കണം நாம் എന്നൊക്കെയാണ് പത്രോസിന്റെ ആഗ്രഹം. பேதுருடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதே அந்த வாஞ்சையாக இருந்தது. പക്ഷെ തന്റെ ജീവിതത്തിൽ ആളുകളെ ഭയപ്പെട്ട് ഒരു തെറ്റ് വന്നപ്പോ, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே மனுஷருக்கு பயந்து ஒரு ஒரு தவறு நடந்த பொழுது തന്റെ ജൂനിയറായ തന്നെക്കാൾ ഇളയ ഒരാളാണെങ്കിലും തിരുത്തി തന്നപ്പം അത് ഏറ്റെടുക്കാനുള്ള വിനയം പത്രോസിനുണ്ടായിരുന്നു. தன்னை விட மிகவும் இளைய நபராக இருந்த பவுல் தன்னுடைய தவறை சுட்டி காண்பித்த பொழுது அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தாழ்மை இந்த பேதுருவுக்கு அப்பொழுது உண்டாயிருந்தது. തന്നെ വിളിച്ച വിശുദ്ധനൊത്തവണ്ണം താഴ്മയോടെ ജീവിക്കുന്ന ഒരു പത്രോസിനെയാണ് നമ്മൾ തുടർന്ന് കാണുന്നത്. இங்கே தொடர்ந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்மை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல தாழ்மையா இருந்து பரிசுத்தமா இருக்கிற ஒரு பேதுருவை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ഞാൻ ചിലപ്പോൾ വിചാരിച്ചിട്ടുണ്ട്, പൗലോസിന്റെ ഒരു ധൈര്യം കണ്ടു. நான் சில நேரங்களிலே இப்படியாக யோசித்து பார்த்தது உண்டு. பவுலுக்கு ஏன் இப்பேற்பட்ட தைரியம்? പൗലോസ് എന്നാ സഭയെ വന്നത്? പൗലോസ് എന്നാ സഭയെ വന്നത്? അടുത്ത കാലത്തല്ലേ. பவுலா முதல்ல சபைக்கு வந்தாரு, பின்புதான் அவர் சபைக்கு வந்தாரு. പത്രോസ് യേശു വിളിച്ച് യേശുവിന്റെ അരുമ ശിഷ്യനായിട്ട് വന്ന് അപ്പോസ്തലപ്രവൃത്തി 2-ാം അധ്യായത്തിലും 10-ാം അധ്യായത്തിലും സഭയെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാനൊക്കെ ദൈവം നിയോഗിച്ച ആള്. இந்த பேதுரு இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்டு இயேசுவோடு கூட வாழ்ந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலும் சபையை முன்னின்று நடத்துவதற்காக இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒரு சீனியரான நபர் தான் இந்த பேதுரு. പക്ഷെ ഒരു കാപട്യം കണ്ടപ്പോൾ, ஆனால் ஒரு மாய்மாலத்தை அவரிடத்திலே பார்த்த பொழுது പൗലോസ് അത് തുറന്ന് എതിർക്കുന്നു. பவுல் அதை வெளிப்படையாக கண்டித்தார், வெளியரங்கமாக அதை கண்டித்தார். ഈ കാര്യം അങ്ങനെ എതിർക്കുക മാത്രമല്ല, ഈ ഗലാത്യ ലേഖനത്തിൽ ഇതെല്ലാം എഴുതി വെച്ചുകൊണ്ട് ഇത്രയും നൂറ്റാണ്ട് കഴിഞ്ഞ് നമ്മളും മനസ്സിലാക്കി പത്രോസിനെ പൗലോസ് ശാസിക്കുകയൊക്കെ ചെയ്തു എന്നുള്ള കാര്യം നമ്മൾ മനസ്സിലാക്കി. அது கலாத்தியர் நிருபத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இப்பொழுதும் கூட பவுல் இப்படி பேதுருவை கடிந்து கொண்டார் என்கிற ஒரு காரியத்தை நாமும் கூட தொடர்ந்து வாசிக்க முடிகிறது. സാധാരണ ആരാണെങ്കിലും ഈ പത്രോസിന്റെ സ്ഥാനത്ത് നമ്മൾ വല്ലതും ആണെങ്കിൽ ചിലപ്പോൾ ഇടറി പോവുകയില്ലേ.
ஒருவேளை இந்த பேதுருவினிடத்திலே நாம் இருந்திருந்தால் நாம் அந்த இடத்துல இடரல் அடைந்து போயிருந்திருப்போம். ആ, എന്നെ പരസ്യമായിട്ട് എല്ലാവരുടെയും മുമ്പിൽ വെച്ച് ശാസിക്കുക മാത്രമല്ല, என்னை நீங்க பொதுப்படையில வச்சு எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, അത് എഴുതി ഗലാത്യ ലേഖനത്തിൽ എഴുതി എല്ലായിടത്തും പബ്ലിഷ് ചെയ്യുകയും ചെയ്തു. நீங்க அத கலாத்தியர் நிருபம் எழுதும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்க குறிப்பிட்டு எல்லாருக்கும் அதை நீங்க அனுப்பிச்சிட்டீங்க. എന്നാ പത്രോസ് കണ്ടോ, ஆனா இந்த பேதுருவை நீங்க பாத்தீங்களா? തന്നെ വിളിച്ച വിശുദ്ധൻ ഒത്തവണ്ണം താഴ്മയിൽ പിന്നീട് വന്നതുകൊണ്ട് ഇതിനെക്കുറിച്ച് ഒരിടത്തും പൗലോസിനോട് ആ നിലയില് ഇടറുന്നതായിട്ട് നമ്മൾ കാണുന്നില്ല. ஆனால் தன்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தானும் பரிசுத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்ட பேதுரு வேறு எந்த ஒரு இடத்திலும் இந்த காரியத்தை குறித்து பவுலோடு கூட தர்க்கம் செய்யவோ அல்லது எந்த ஒரு காரியத்திலும் அதை குறிப்பிடவோ இல்லை. എന്ന് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, 2 പത്രോസ് 3-ാം അധ്യായം 15-16 വാക്യങ്ങളിൽ 2 பேதுரு 3வது அதிகாரத்தினுடைய 15 மற்றும் 16வது வசனங்களிலே ഈ പൗലോസിനെ കുറിച്ച് പറയുന്നത് பவுலை குறித்து பேதுரு சொல்லுகிற விதம், നമ്മുടെ പ്രിയ സഹോദരനായ പൗലോസ് എന്നാണ് പത്രോസ് പറയുന്നത്. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் என்றுதான் பேதுரு குறிப்பிடுகிறார். എന്നിട്ട് ആ പൗലോസിന് നമുക്കൊന്നും ഇല്ലാത്ത ഒത്തിരി ஞானம் ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ടെന്നും സമ്മതിക്കുന്നു. அது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்கப்பெறாத சில அரிதான காரியங்களை தேவன் பவுலுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அங்கே பேதுரு ஒப்புக்கொள்ளுகிறார். എന്നിട്ട് പൗലോസ് എഴുതുന്ന ഈ ലേഖനങ്ങളെയൊക്കെ ഇവിടെ ഇതാ പത്രോസ് അതിന്റെ 16-ാം വാക്യത്തിൽ തിരുവെഴുത്ത്, ഹോളി സ്ക്രിപ്ചർ എന്ന് പ്രഖ്യാപിക്കുന്നു. பாருங்கள், இந்த இடத்திலே 16வது வசனத்திலே இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் என்றுதான் சொல்லுகிறார். பரிசுத்த வேத வாக்கியங்கள் என்று அதை குறிப்பிடுகிறார். തിരുവെഴുത്ത് ദൈവവചനമാണ് പൗലോസ് എഴുതുന്നത് എന്നാ പറയുന്നത്. பவுல் எழுதுகிற இந்த நிருபங்கள் எல்லாம் அது வேத பரிசுத்த வேத வாக்கியங்களாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ഗലാത്യ ലേഖനത്തിൽ പത്രോസിന്റെ തെറ്റുകൾ എഴുതിയതും തിരുവെഴുത്തിന്റെ ഭാഗമാണെന്ന് അംഗീകരിക്കാൻ പത്രോസിന് ഒരു മടിയുമില്ല. பேதுரு தன்னை குறித்து பவுல் கலாத்திய நிருபத்திலே எழுதின அந்த சம்பவம் கூட வேத வாக்கியங்கள் என்று ஒப்புக்கொள்ளுகிறதுலே பேதுருவுக்கு எந்த ஒரு மனசங்கடமும் இல்லை. കണ്ടോ, അപ്പോ തന്നെ വിളിച്ച വിശുദ്ധൻ ഒത്തവണ്ണം എല്ലായിടത്തും താഴ്മയിലും വിശുദ്ധിയിലും ജീവിക്കുന്ന ഒരു പത്രോസിനെയാണ് പിന്നീട് നമ്മൾ കാണുന്നത്. பின்பதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்தரா இருந்து தன்னையும் அது போலவே அழைத்த அவரை தாழ்மையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட பின்பற்றுகிற ஒரு பேதுருவை தான் நாம் பின்னாட்களிலே பார்க்கிறோம். നമ്മുടെ ജീവിതത്തിലും ഒരുപക്ഷെ ചില തെറ്റുകൾ സംഭവിച്ചേക്കാം. நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சில தவறுகள் நடந்திருக்கலாம். പക്ഷേ അത് തിരുത്തി തരുന്നവരെ അംഗീകരിക്കുകയും അതിന് കീഴടങ്ങുകയും ചെയ്യും. ஆனால் அப்படி நமக்கு அதை சுட்டி காண்பித்து நம்மை திருத்தவர்களை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த முடியுமா? കാരണം നമ്മളെ വിളിച്ച വിശുദ്ധൻ ഒത്തവണ്ണം സകല വിശുദ്ധിയിലും ജീവിക്കണമെങ്കിൽ ഈ വഴിയെ വിശ്വാസത്താൽ போயாலே പറ്റുള്ളൂ. ஏனென்று சொன்னால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறார், நாமும் அந்த பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியின் ஊடாக கடந்து சென்றால் மாத்திரமே அது நமக்கு சாத்தியமாகும். നമ്മുടെ ആ നിലയില് നമ്മുടെ ഭർത്താവും നമ്മുടെ കർത്താവുമായ യേശുവിനോട് നമുക്ക് സ്നേഹമുണ്ടെങ്കിൽ, அப்படி நம்முடைய கர்த்தரும் நம்முடைய நாயகருமாய் நம்முடைய கணவருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மீது இப்பேற்பட்ட ஒரு சிநேகம் நம் அன்பு நமக்கு தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால், നമ്മള് നമ്മുടെ ആ നിലയിലുള്ള ഈഗോ എല്ലാം താഴ്ത്തി വെച്ച് ആ കർത്താവിന്റെ വിശുദ്ധിക്ക് ചേർന്ന മട്ടില് ജീവിക്കാൻ നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കണം. அப்படி நமக்குள்ளாக இருக்கிற அந்த அகம்பாவங்கள் அல்லது ஈகோ போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து விட்டு அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் அடைவதற்காக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். കാരണം ஏனென்று சொன்னால் അവൻ എന്നെ സ്നേഹിച്ച് ആണ് തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തതെന്നാണ് ഗലാത്യർ 2:20 പൗലോസ പറയുന്നത്. கலாத்திய 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார்,
ஏனெனில் அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். അവിടെ കണ്ടോ? அங்க பாத்தீங்களா? അവിടെ 2:20-21 ആ വാക്യങ്ങൾ നോക്കുക. 2வது அதிகாரத்தினுடைய 20-21வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். അവിടെ ഞങ്ങൾ എന്ന പൊതുവായ ഒരു പദമല്ല പറയുന്നത്. அந்த இடத்திலே நாங்கள் என்கிற ஒரு பொது பிரயோகம் அங்கே பயன்படுத்தப்படாமல் நான் என்கிற ஒரு தனி பிரயோகம் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. അതിന് പകരം ഞാൻ, എന്നെ സ്നേഹിച്ചു, ഞാൻ എന്നൊക്കെ 7 വട്ടം ഞാൻ എന്നെ എന്ന് നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அந்த இடத்திலே பொதுவாக நம்மை நாங்கள் என்று சொல்லாமல் தனிப்பட்ட நிலைமையிலே என்னை நான் என்று கிட்டத்தட்ட 7 முறை அந்த இடத்திலே நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, നമ്മളെ സ്നേഹിച്ച ഈ കർത്താവിനോടുള്ള സ്നേഹത്തിലും വിശ്വാസത്തിലും നമുക്ക് നമ്മുടെ ഈഗോയൊക്കെ താഴ്ത്തി വെച്ച് താഴ്മയിൽ നമ്മളെ വിളിച്ച വിശുദ്ധന് അനുരൂപമായിട്ട് ജീവിക്കാൻ കഴിയും. பிரியமானவர்களே, நம்மை அன்பு கூர்ந்து அழைத்த கர்த்தரிடத்திலே நாம் நம்முடைய மனோபாவங்கள் அகம்பாவங்களை எல்லாம் மாற்றிவிட்டு ஈகோவை எல்லாம் நாம் ஓரங்கட்டி விட்டு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்பதற்கு நம்மை தாமே நாம் தாழ்த்தி அதை செய்ய வேண்டும். നമ്മുടെ വിശുദ്ധിയുടെ മാതൃക ആരാണ്? நம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்மாதிரி யார்? നമ്മുടെ സഭയിലെ മൂപ്പനല്ല നമ്മുടെ മാതൃക. நம்முடைய சபையில் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்மாதிரியானவர் கிடையாது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവാണ് നമ്മുടെ മാതൃക. நமக்கு முன்மாதிரியா இருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ആ യേശുവിന്റെ കാൽച്ചുവടുകളെ പിൻപറ്റാനാണ് നമ്മളെ വിളിച്ചേക്കുന്നത്. நம்முடைய கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ആ നിലവാരം വെച്ച് നോക്കുമ്പോ அந்த ஒரு பின்னணியிலே நாம் பார்க்கும் பொழுது നമ്മള് നമ്മുടെ ഈ വിശ്വാസ ജീവിതത്തിൽ നാൾ കഴിയും തോറും കൂടുതൽ വിശുദ്ധിയെ തികച്ചു മുന്നോട്ട് പോകേണ്ടതായിട്ടുണ്ട്. நாம் நாட்கள் போக போக இந்த பரிசுத்தத்திலே இன்னும் பூர்ணத்தை நோக்கி நாம் பரிசுத்தம் அடைந்து முன்னேற வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் பார்க்கிறோம். പത്രോസ് ഇവിടെ പറഞ്ഞതുപോലെ തന്നെ ഒരു മനോഹരമായ ഒരു വാക്യം വിശുദ്ധിയെക്കുറിച്ച് പൗലോസും പറഞ്ഞത് നമുക്കറിയാം. பவுல் இப்படி பரிசுத்தத்தை குறித்து அருமையாய் சொல்லியிருக்கிற இந்த வசனத்திற்கு ஒரு வசனத்தை பவுலும் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 കൊരിന്ത്യർ 7-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യമാണ്. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் தான் அது. പ്രിയമുള്ളവരെ, ഈ വാഗ്ദത്തങ്ങൾ നമുക്കുള്ളത് കൊണ്ട് നാം ജഡത്തിലെയും ആത്മാവിലെയും സകല കന്മഷവും നീക്കി നമ്മെ തന്നെ വെടിപ്പാക്കി ദൈവഭയത്തിൽ വിശുദ്ധിയെ തികച്ചുകൊള്ളുക. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாம்சத்திலும் ஆவியினும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். വിളിച്ച വിശുദ്ധനൊത്തവണ്ണം എല്ലാ നടപ്പിലും വിശുദ്ധരാകുകയും എന്ന് പറഞ്ഞത് ഇവിടെ കുറച്ചുകൂടെ വിശദീകരിച്ച് പൗലോസ് രേഖപ്പെടുത്തുന്നു. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தினுடைய இன்னும் ஒரு தெளிவான விளக்கத்தை பவுல் இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ഇവിടെ പറയുന്നു, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, നമ്മുടെ ജഡത്തിലെയും ആത്മാവിലെയും സകല കന്മഷവും നീക്കി വിശുദ്ധിയിൽ ആ ദൈവഭയത്തിൽ വിശുദ്ധിയെ തികയ്ക്കുക. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப கண்டோ, அப்ப பார்த்தீங்களா, യേശുവിനെ മാതൃകയാക്കി இயேசுவை நம்முடைய முன்மாதிரியாக நாம் கொண்டு നമ്മുടെ ഭർത്താവും നമ്മുടെ കർത്താവുമായ യേശുവിന്റെ സ്വഭാവത്തിന് അനുരൂപമായി ഈ വിവാഹ ജീവിതം നയിക്കാൻ നമ്മൾ ബാധ്യസ്ഥരാണ്. பாருங்கள், நம்முடைய கர்த்தரும் நம்முடைய நாயகருமா இருக்கிறவர் மேல் அன்பு செலுத்தி அவரை போலவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். എന്നെ സ്നേഹിച്ച് എനിക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ആ സ്നേഹത്തെ അറിയുമ്പോൾ നമുക്ക് എത്രയും താഴാനും വിനയപ്പെടാനും മടിയുണ്ടാവുകയില്ല.
நம்மை நேசித்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தருடைய அன்பை தியானித்து நாம் இப்படி நடக்கும் பொழுது நம்மை தாழ்த்துவதற்கோ அல்லது கீழ்ப்படிவதற்கோ பரிசுத்தம் அடைவதற்கோ நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. അപ്പോ അങ്ങനെ അത് നമ്മൾ ഗൗരവമായിട്ട് എടുത്താൽ அந்த ஒரு காரியத்தை நாம் மிகவும் கருத்தாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது സഭയിലാണെങ്കിലും സഹോദരന്മാരോ അല്ലെങ്കിൽ സഹോദരിമാര് തമ്മിലൊക്കെ ഉള്ള ഈഗോ ക്ലാഷും ആ നിലയിലുള്ള ഞാനോ നീയോ വലിയവൻ എന്നുള്ള ചിന്തകളും ഒക്കെ ഇല്ലാതാകാനായിട്ട് കഴിയും. நம்முடைய சபையிலே நம்முடைய சகோதர ஒருவருக்கொருவர் அல்லது ஒருவருக்கொருவர் நாம் கொண்டிருக்கிற அந்த ஈகோ அல்லது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த சிந்தையெல்லாம் நாம் களைந்து விட்டு அப்புறப்படுத்தி விட்டு நாம் മുന്നേറി செல்ல முடியும். ആളുകള് തീർച്ചയായിട്ടും മനുഷ്യരായതുകൊണ്ട് നമ്മോട് തെറ്റുകൾ ചെയ്യും. ആളുകള് മറ്റുള്ളവര് നമ്മളോട് അവര് മനുഷ്യരായതുകൊണ്ട് തെറ്റുകൾ ചെയ്യും. பாருங்க, மனுஷர்கள் அவர்கள் சாதாரண மனுஷர்களா இருக்கிற காரணத்தினாலே நமக்கு விரோதமாய் அவர்கள் தீங்கு செய்ய முடியும். നമുക്ക് അവരോട് തിരിച്ചെന്താ ചെയ്യാൻ ഒക്കുന്നത്? ஆனால் அதனுடைய பிரதிக்கிரியையாக அவர்கள் பேர்ல நாம் என்ன செய்யணும்? നമ്മുടെ ഭർത്താവും കർത്താവുമായ യേശുവിന്റെ സ്വഭാവത്തോട് ചേർന്ന് അവരോട് ക്ഷമിച്ച് വിട്ടുകളഞ്ഞ് മുന്നോട്ട് പോകുക. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய நாயகருமாய் இருக்கிற அவருடைய சுவாபத்திற்கு ஒப்பான சுவாபத்திலே நாமும் மாறி நமக்கு தீமை செய்த நபருக்கு அவருடைய தீமையை நாம் மன்னித்து விட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். നമ്മള് ഇന്ന് സഭയിലൊക്കെ പാടുന്ന ഒത്തിരി ക്രിസ്തീയ പാട്ടുകൾ എഴുതിയ ഫാനി ക്രോസ്ബി എന്നൊരു സഹോദരിയെ കുറിച്ച് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. நம்முடைய சபைகளிலே நாம் அநேகமாய் பாடுகிற பாடல்கள் எழுதின ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லப்படுகிற சகோதரனுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை நான் இப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ആ ഫാനി ക്രോസ്ബി അവള് ഒരു 7 വയസ്സുള്ള കുട്ടിയായിരുന്നപ്പോ അവളെ ചികിത്സിച്ച ഡോക്ടറുടെ പിഴവ് കൊണ്ട് அவளுடைய 2 கண்ணும் அந்தமாயிட்டு. இந்த ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லப்படுகிற சகோதரி தான் 7 வயதிலே ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்ட பொழுது அந்த மருத்துவனுடைய கவனக்குறைவின் நிமித்தமாக சிகிச்சை முடிவிலே சகோதரி தன்னுடைய 2 கண் பார்வையும் இழந்து போனார்கள். ഡോക്ടറുടെ തെറ്റാ. ഡോക്ടർ ഗൗരവമായിട്ട് എടുക്കാതെ അശ്രദ്ധയോടെ ചെയ്ത് അവളുടെ 2 കണ്ണും കാഴ്ചയില്ലാതായി. കൊച്ചുകുട്ടിയായിരുന്നപ്പോ 7ആം വയസ്സിൽ അന്ധയായി. இது ஒரு மருத்துவனுடைய கவனக்குறைவின் நிமித்தமாக நடந்த ஒரு தவறு. இது மருத்துவருடைய தவறுதான். அது நிமித்தம் அவள் 7 வயதா இருக்கும் பொழுதே தன்னுடைய 2 கண் பார்வையும் இழந்து போனார்கள். ഈ ഫാനി ക്രോസ്ബി പിന്നീട് കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ച് അനുഗ്രഹീതമായ ഒട്ടേറെ പാട്ടുകൾ എഴുതിയിട്ടുണ്ട്. இந்த ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லப்படுகிற நபர் பின் நாட்களிலே கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மிகுந்த ஆசீர்வாதமான அநேக பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ബ്ലെസ്ഡ് അഷ്വറൻസ് ജീസസ് ഈസ് മൈൻ എന്ന് നമ്മൾ ഇവിടൊക്കെ പാടുന്ന പാട്ടില്ലേ, അത് ഫാനി ക്രോസ്ബി എഴുതിയ പാട്ട്. நாம் பிளஷட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன், அதாவது ஒரு மகத்தான நம்பிக்கை என்னவென்று சொன்னால் இயேசு என்னுடையவர் என்கிற அந்த பாடலை எழுதினவரே இந்த ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லப்படுகிற சகோதரி தான். അതിലെ ഒരു വരി, ഒരു സ്റ്റാൻസ എന്ന് പറയുന്നത്, அதில் ஒரு வரி இப்படியாக இருக்கும். This is my story, this is my song. this is my story, this is my song എന്നാണ്. ഇതാണ് എൻ്റെ പാട്ടും എൻ്റെ കഥയും എന്നാണ് അവൾ പറയുന്നത്. அந்த பாட்டிலே ஒரு வரி இப்படியாக இருக்கும். This is my story, this is my song அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய கதையும் என்னுடைய வாழ்க்கை குறித்ததான பாடலும் இதுதான் என்று அதனுடைய அர்த்தம். എന്നിട്ട് അടുത്ത വരി പറയുന്നു, എന്താ എൻ്റെ പാട്ടും പ്രശംസയും. அடுத்த வரி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த கதையும் அந்த பாடலும் என்ன? Praising my Savior all the day long. என்னுடைய நாள் முழுவதுமாக என்னுடைய ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பதே என்னுடைய கதையும் என்னுடைய பாடலும். ആരാ ഇത് പാടുന്നത്? இந்த பாடலை எழுதுகிறவர் யார்? 7 വയസ്സിൽ തൻ്റേതല്ലാത്ത കുറ്റം കൊണ്ട് അന്ധയായി പോയ ഫാനി ക്രോസ്ബി ആണ് പാടുന്നത്. ഞാൻ ജീവിതകാലമൊക്കെ
എന്റെ ദൈവത്തെ സ്തുതിക്കുക മാത്രം ചെയ്യും. தன்னுடைய 7 வயதிலே தன்னுடைய தவறு நிமித்தமாக இல்ல, வேறு ஒரு நபருடைய தவறு நிமித்தமாக தன்னுடைய 2 கண் பார்வையும் இழந்து போன நபர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் என் கர்த்தரையே துதிப்பது என்னுடைய கதையும் என் பாடலுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ആ ഞാന് എനിക്കറിയാവുന്ന ഒരു ദൈവഭൃത്യൻ രസകരമായിട്ട് ഈ കാര്യം ഒരിക്കലും പറയുന്നത് ഞാൻ കേൾക്കാനിടയായി. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் இந்த காரியத்தை குறித்து சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. നമ്മൾ വല്ലവരും വരുന്ന ഫാനി ക്രോസ്ബിയുടെ സ്ഥാനത്തെങ്കിൽ നമ്മൾ ജീവിതകാലം മുഴുവൻ എന്താ നമ്മുടെ കണ്ണുകൾ അന്ധമാക്കിയ ആ ഡോക്ടറെ കുറിച്ചുള്ള വെറുപ്പും വൈരാഗ്യവും കയ്പും മനസ്സിൽ സൂക്ഷിച്ചുകൊണ്ട് നടന്നേനേമായിരുന്നു. നമ്മള് ഫാനി ക്രോസ്ബിയുടെ സ്ഥാനത്തായിരുന്നെങ്കിൽ ஒருவேளை நாம் இந்த ஃபேனி கிராஸ்பியினுடைய இடத்திலே இருந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நமக்கு இப்படி ஒரு தீங்கிழைத்த இந்த மருத்துவர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த கசப்பான மனப்பான்மையோடு கூடவே வாழ்ந்து போயிருந்திருப்போம். അങ്ങനെയാണെങ്കിൽ നമ്മൾ ഈ വരികൾ ഇങ്ങനെ എഴുതിയേനെ. அப்படி இருக்கும் பொழுது அந்த வரிகளை நாம் எப்படி தெரியுமா எழுதியிருந்திருப்போம்? പ്രൈസിംഗ് മൈ സേവിയർ ഓൾ ദ ഡേ ലോങ്. എല്ലാ ദിവസവും ഞാൻ എൻ്റെ ദൈവത്തെ സ്തുതിക്കും എന്നതിന് പകരം നമ്മൾ ഇങ്ങനെ എഴുതിയേനേമായിരുന്നു. நாள் முழுவதுமாக நான் என்னுடைய இரட்சகரை துதிப்பேன் என்று நாம் எழுதுவதற்கு பதிலாக இப்படி ஒரு வரியை எழுதியிருந்திருப்போம். നമ്മൾ എഴുതിയേനെ കഴ്സിംഗ് ദ ഡോക്ടർ ഓൾ ദ ഡേ ലോങ്. என்னுடைய நாள் முழுவதுமாக அந்த மருத்துவரை நான் சபித்துக் கொண்டே இருப்பேன் என்பதுதான் நம்முடைய வரியாக இருந்திருக்கும். This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. ഫാനി ക്രോസ്ബി ഒരിക്കലും കഴ്സിംഗ് മൈ ഡോക്ടർ, എൻ്റെ ഡോക്ടറെ ഞാൻ ജീവിതകാലം മുഴുവൻ ശപിക്കും എന്ന് അവൾ എഴുതുകയില്ല. இந்த ஃபேனி கிராஸ்பி சகோதரி எனக்கு தீங்கிழைத்த மருத்துவரை நான் சபிப்பேன் என்று ஒருபோதும் எழுதவே இல்லை. എങ്ങനെ കഴിയും തൻ്റെതല്ലാത്ത കുറ്റം മൂലം തൻ്റെ കണ്ണുകൾ അന്ധമാക്കിയ ഡോക്ടറെ തൻ്റെ മനസ്സിൽ നിന്ന് ഒരു കുറ്റവും ഇല്ലാതെ വെറുതെ വിടാൻ എങ്ങനെ കഴിയും? எப்படி இந்த ஃபேனி கிராஸ்பிக்கு தனக்கு தன்னுடைய தவறு இல்லாத தனக்கு இப்படி ஒரு தீங்கிழைத்த டாக்டரை முழுவதுமாக மன்னித்து தன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த நபரை விடுதலை ஆக்குவதற்கு இந்த ஃபேனி கிராஸ்பியால் எப்படி சாத்தியமாகும்? പ്രിയമുള്ളവരെ, നിങ്ങളെ വിളിച്ച വിശുദ്ധൻ ഒത്തവണ്ണം എല്ലാ നടപ്പിലും വിശുദ്ധരാകുവീൻ എന്ന വചനം ഹൃദയത്തിൽ ഏറ്റെടുക്കുമ്പോഴേ അത് കഴിയും. பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்கிற வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையா எடுத்து கை கொள்ளும் பொழுதே இந்த காரியம் உங்களுக்கு சாத்தியமாகும். ദൈവഭയത്തിൽ ജഡത്തിലെയും ആത്മാവിലെയും സകല കന്മഷവും നീക്കി വിശുദ്ധിയെ തികച്ചുകൊള്ളുവീൻ എന്ന വചനം നെഞ്ചോട് ചേർത്ത് വെക്കുമ്പോഴേ ഇത് കഴിയും. உங்களுடைய மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீக்கி நீங்கள் தேவ பயத்தோட உங்களுடைய பரிசுத்தமாகுதலை நீங்கள் பூர்ணப்படுத்துங்கள் என்கிற வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆழமாய் பதித்து நடக்கும் பொழுதே இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். നമ്മളെ സ്നേഹിച്ച് നമുക്ക് വേണ്ടി ജീവൻ തന്ന കർത്താവിനോടൊപ്പം ഇന്ന് നമ്മൾ ജീവിക്കുന്നു. பாருங்கள், நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த கர்த்தரோடு கூட தான் நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ആ കർത്താവിനോടൊപ്പം ജീവിക്കുമ്പോൾ அந்த கர்த்தரோடு கூட நாம் வாழும் பொழுது അവന്റെ സ്വഭാവത്തിന് അനുരൂപമായി ക്ഷമിക്കേണ്ടടത്ത് ക്ഷമിക്കാനും വിട്ടുകളയേണ്ടത് വിട്ടുകളയാനും താഴ്മയിലിരിക്കേണ്ടടത്ത് താഴ്മയിലിരിപ്പാനും നമ്മളെ ക്രമേണ പഠിക്കണം. பாருங்கள், நாம் அப்படி செய்யும் பொழுது மன்னிக்க வேண்டிய இடத்திலே மன்னிப்பது, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்திலே விட்டு கொடுப்பது, அல்லது தாழ்மையா இருக்க வேண்டிய இடத்திலே எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். അങ്ങനെ ജീവിക്കുമ്പോഴാണ് அப்படி நாம் வாழும் பொழுதுதான் എന്നെ സ്നേഹിച്ച് എനിക്ക് വേണ്ടി ജീവൻ വെച്ച കർത്താവിലുള്ള വിശ്വാസത്താൽ ഞാൻ ഈ ജീവിതം അവന് പ്രിയമായിട്ട് ജീവിക്കും എന്ന്
ഗലാത്യരിലെ പറയുന്ന പോലെ നമുക്കും പറയാനൊക്കെ. என்னை நேசித்து எனக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவர் மேல் அவருடைய குமாரன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலே நான் இப்படி வாழ முடிந்தது என்று கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறது போல நம்மாலும் சொல்ல முடியும். അപ്പൊ ഈ വിവാഹ ജീവിതത്തിൽ നമ്മൾ ചെയ്യേണ്ട ഭാഗം ചെയ്യാനായിട്ട് നമുക്ക് നമ്മളെ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കാം. ആ കാര്യത്തിൽ ജാഗ്രതയുള്ളവരായിട്ടായിരിക്കാം. இந்த திருமண பந்தத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும்படிக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த காரியத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். ഈ വചനത്താൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കും. இந்த வசனங்களினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.